மறக்காம லைக்கும் கைப்பும் கொடுத்துருங்க நண்பர்களே. இந்த எஃப்ஐஆர் கேஸ பூனமணி மேல போட்ட வேண்டியதான். டேய் பூனமணி, நெஞ்சிக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா புரியுமா? டண்டக்கு 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 டண்டக். உலகே அழிஞ்சாலும் முகம் அழியாதுடி. தூக்க தூக்க தூக்க. நெஞ்சிக்குள்ளே இன்னாருன்னு சொல்ல முடியுமா? அது வேற யாரு? என் பொண்டாட்டி தேன்மொழி தான் சொன்னா புரியுமா? நான் சொல்லிட்டே இருக்கேன் வண்டியில. இல்ல வண்டி நிப்பாட்டல. எடுல சார் எடுத்துட்டேன் சார். எடுக்கணும், எடுக்க வைக்கட்டுமா? நல்ல மூட்ல இருந்தேன், காதல் மூட்ல இருந்தேன். இவ்வளவு ஞாபகமாவே இருக்குதே. நேற்று 2 இருக்கும் அக்கனுக்கு தச்சு செமத்தி அடி வாங்கி கொடுத்துட்டு வந்தோம். மூஞ்ச கொடுத்து பேசுவாளுகளான்னு தெரியலையே. இவனுக்குள்ள கல்யாணம் கட்டி புள்ள பத்தி எடுக்கிறதுக்குள்ள நம்மள ஒரு வழி பண்ணிடுவாளுங்க போலுக்க. சீக்கிரம் தாயாக்கிடணும், இல்லைன்னா கால் மாற்றம் விட வச்சிருவாளுங்க. மாமியார் வீட்டுல இருந்து பெரிய பையெல்லாம் வருதே. பெரிய மாமா தாம கொண்டு வந்தா? என்னமா பெரிய மாமாவுக்கு கொண்டு வந்தா? எனக்கு யாரும் மாமா கிடையாது. சரி, உங்க அக்கா இருக்கா? பாவம், நேத்து பையில ரொம்ப அடி வாங்கிட்டு நொந்து போயிருப்பாள. என்ன செஞ்சுட்டு இருக்கா? தூங்குதாலோ? இவன குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு போனா அவ்வளவுதான், நம்மள கிறுக்கு பிடிக்க வச்சு ஓட வச்சிருவானுங்க. என்ன கேட்கும்ல, உங்க அக்கா என்ன பண்ணிட்டு இருக்கா? கோத்த பிரஷர் ஏத்துறானே. என்ன இசை, ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி தெரியுது. அட்ரஸ் சக்கனா ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு. சரி, என் தம்பி உள்ளதா இருக்கான். ஓ, அவனுக்கு சாப்பாடு கொண்டு வந்தியோ? எனக்கு இருக்கு பிடிக்க வச்சிருவான் போலுக்க. உலகத்துல தேடி போனாலும் இப்படி மர்மமான கிடைக்க மாட்டானுங்களாம். எப்படி கிடைப்பானுங்க? அத்த ஒட்டுமொத்தமா இங்க இருக்கானுங்களே. எங்க அப்பாக்கு எவ்வளவு சொன்னாலும் மரமண்டல ஏற மாட்டேங்குது. எல்லாம் ஒரே குட்டில மரண மாட்டேங்க. என்னது பெரிய மாமா கொண்டுட்டு வரலையாங்க? கொண்டு வந்திருக்கேன். என்ன கொண்டு வந்திருக்க? ரசம். எனக்கு ரசம் பிடிக்காத. நான் எங்க அம்மா ரசம் வச்சாலே மாட்டு குத்துன்னு சொல்லுவேன். எங்க அம்மா வைக்கதே கண்ணி தண்ணி வச்ச மாதிரி இருக்கும். இதுல உங்க அம்மா வச்ச ரசம் எல்லாம் எப்போ வாயிலே வைக்க முடியாது. எனக்கு வேண்டாம், உன் புசுக்கே கொண்டு கொடுப்போ. எப்படி எல்லாம் கடுப்பேத்துறான் பாவி பையன். உங்க அம்மா வைக்க ரசம் நல்லா இருக்குமா? ஆமாமா, பிசுனாரி கையால வச்சிட்டாலும் அட்ட குரங்கு பையில குரங்கு முளமாட்டே. ரசம் சொல்லல, ரசம்னு சொன்னேன். சரி, எது கொடுக்காலும் உங்க அப்பாவுக்கே கொடு. எனக்கு எல்லாம் பிடிக்காது. இந்த மலமாட்டுக்கெல்லாம் இப்படி எல்லாம் பேச தெரியும் எனக்கு இப்பதான் தெரியுது. ஏன் வாசல்ல காவலுக்கு நிக்க மாட்டான்ல அப்பா சொன்னாவே. எதிர போவன் கரெக்டா வாசல்ல வந்து உட்கார்ந்துருக்கான். எது கொடுக்காதாலும் காலம்பரம் உங்க அப்பாட்ட கொண்டு கொடு. சீக்கிரம் கொண்டு கொடு, கெட்டு போயிடாம. விஷம் கெட்டு போயிட்டுனா பெரிய விஷயம் ஆயிரும். என்னால முடியலையே. இப்பெல்லாம் விஷத்துல கூட கலப்படம் வச்சு கொடுத்தானுங்களா? ஃபுட் பாய்சன் ஆயிரும். என்னத்த சொல்ல போய் உள்ளே விஷத்துல கூட கலப்படமாயி போச்சு. சரி, எது கொடுக்கறதாலும் சீக்கிரம் கொண்டு உங்க அப்பாவுக்கு குடுமா போமா. இல்ல, இவன் தெரிஞ்சு பேசுறானா தெரியாம பேசுறானா? நான் எங்க அப்பாக்கு கொண்டு வரல, உங்ககிட்ட கொண்டு வந்தேன். எனக்கு தான் பிடிக்காத. இதெல்லாம் உங்க அப்பாக்கு தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதான் உங்க அம்மா கொடுத்துட்டு இருக்காவ. கொண்டு கொடுப்போ போ. சரி, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. சரி, நான் ரசத்தையே வாய வைக்க மாட்டேன். ரசம் வைக்கணுக்கு என்கிட்ட தட்டு பறக்கும் பாரு, தொழு வரைக்கும் போயிடும். அதுலயும் ரசம் வைக்கணுக்கு எங்க அம்மா சுரைக்க குட்டும் போவ வரும் பாரு கோவம். லத்திக்கம் போச்சு லாஸ்ட்லான்னு வந்துடும். இப்ப என்ன செய்ய, பெத்த சின்ன விட்டுட்டு கஞ்சி குடிச்சிட்டு அப்படியே வர வேண்டியது. இந்த தேன்மொழி பையல யாராலையும் காப்பாற்ற முடியாது. அது சரி, அந்த தேன்மொழி பையலுக்கு என்ன இவனை அப்படி பிடிச்சிருக்கு? இவங்கிட்ட என்ன இருக்குன்னு பிடிச்சது? அப்புறம் ரசமும் என்ன கூட்டு வச்சிருக்கா? உங்க மீன் சொரக்க கூட்டு வச்சிருக்காவா? ஏ தாயே, என்ன ஜீவனை எடுக்க ஐயா. சேர்மா, என்னடா அவன் முன்னீர் போலாம். அவன் குப்புசாமி இல்ல, அவன் கேஸ் ஃபைல் யாருக்கிட்ட இருக்கு? அவன் கேஸ் தான் முடிச்சாச்சு இல்ல? இல்ல அவன் கேஸ் இல்ல, அதான் தம்பிலாம் மாட்டினான். அந்த கேஸ் தானே நீ முடிச்சா? இதான் அண்ணன் கேஸ், அந்த பெட்ரோல் பங்க்ல வெட்டு குத்து நடந்துச்சு அது. ஓ, அந்த கேஸா? அவன் சாமுராய் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இல்ல, அந்த 2 கேஸுக்கும் ஏதோ தொடர்பு இருக்க மாதிரிலாம் இருக்குது. 2லயுமே எம்எல்ஏ இன்வால்வ் ஆயிருக்கான். பார்த்தல, அவன் எதுலதான் இன்வால்வ் இருக்கான். எனக்கு என்னமோ 2 ஃபைலுக்கும் சாமுராய் வேணிக்குன்னு டபுள் கேம் ஆடுதான் நினைக்கிறேன். சரி, அந்த ஃபைலை கொஞ்சம் வாங்கி தரியா? நான் முடிச்சுட்டேன், இருந்தாலும் வாங்கி தரேன். அப்புறம் இல்ல, உனக்கு வீட்டுல இருந்து சாப்பாடுலாம் வந்திருக்கு மாமியார் வீட்டுல இருந்து. அவன் எனக்கு பேச மாட்டாளா? எதுக்கு?
அவன் அப்பாவுக்கு என்னமோ கொண்டு வந்திருக்கானா என்னன்னு கேளு. ஓ, உங்க அப்பாவுக்கு கொண்டு வந்திருக்க, சரி கொண்டு போய் கொடு. அட பாவிகளா, என்னமா ஓட்டுதானுங்க. டேய், அவ விட்டுக்கு விஷமாண்டா, நமக்கு தான் பிடிக்காது இல்ல. அதாண்டு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எனக்கு என் தம்பிக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதுன்னு. எனக்கு எல்லாம் பிடிக்காது, அந்த வாசனையே பிடிக்காது. ஏ தாயே, என்ன? நான் யாரையும் பார்க்க வரல, எங்க அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்க வந்தேன். போ போ, இன்னும் கோமா தான் இருக்காளோ. இருக்கட்டும், இப்ப எனக்கு என்ன, தப்பு பொண்ணா தண்டிக்க தான் செய்வேன். அதுக்காக தப்ப என்ன தட்டியா கொடுக்க முடியும்? கொழுப்பு ஓட்டம் இல்ல, எங்கடா போயிருவா, இங்க தானே வரணும். எங்க செத்துனாலும் இங்க தானே வரணும். இன்னும் திமிரு அடங்கி இருக்கான்னு பாரு அவளுக்கு. தப்பு பொண்ணுது அவ. மூஞ்சி மாதிரி தூக்கிட்டு போறா, பேசல பேசிட்டு போண்டி தானே. சரி சரி, கூப்பிடாம பின்னாடிதான் போறப்போ. நான் போல, தேவனா வருவா. தப்பு பண்ணும் போது இறங்கி போயிட்டோன்னு வச்சுக்கா, அவங்க செய்யற தப்பு தெரியாமலே போயிடும். அந்த தப்பு மட்டும் பண்ணிடாத. அவங்க தப்பு பண்ணும்போது நாம வெறுப்பா இருந்தாதான் அடுத்து அந்த தப்பு பண்ணும்போது நெஞ்சில பயம் வரும். நம்ம சரி சாரி இனிமேல் நடக்காதுன்னு கெஞ்சுக்கிட்டு போனா அப்ப நம்ம செய்யறது சரிதான் நினைப்பு வந்துடும். காலையில கெல்லியா தப்பு பண்ணா கொன்னு எரிஞ்சிருவாங்க, பயம் வரணும். கெட்டினவனை தவிர வேற எவங்கிட்டயாவது பேசுறதுக்கு பயம் வரணும். நானும் நல்ல செமத்திய பயத்தை காட்டி தான் வச்சிருக்கேன். அசம மாட்டல்ல, அவளுக்கு இன்னும் மத்தவங்களை பத்தி தெரியல, வயசுக்கானதுல. இப்ப நாம சொல்லும் போது அவளுக்கு நம்ம மேல கோவம் வருது, பின்னாடி உணர்வா. சரி, அந்த முன்னில் போன கேஸ், அந்த ஃபைலை மட்டும் அவன் சாமுராய்ட்டு இருந்து வாங்கி கொடுத்துரு. அவங்கிட்ட இந்த கேஸ் கொடுத்தது யாரு? நம்ம மாமனார் தான். வேலையே இல்ல போலுக்கு, அவங்கிட்ட கொடுத்து நான் தாங்கிட்டு அலைய முடியும். எனக்கு என்ன அந்த எம்எல்ஏ மேல தான் சந்தேகமா இருக்கு. சரி, நான் அந்த கேஸ் விஷயமா போயிட்டு வரேன். வேண்டாம், எம்எல்ஏ நீ பார்க்க வேண்டாம், அவனெல்லாம் நான் பாக்குறேன். அவனெல்லாம் பார்க்க விதத்துல பார்க்கணும், நான் பாத்துக்கிறேன். இனிமேல் எங்க அப்பாக்கு சோறு கொடுக்கலாம் வரவே கூடாது. பாரு, மாப்பிளைக்கு சோத்தை குடிச்சான்னு கேட்காவ, கொடுக்க கூடாது. அந்த பையனுக்குலாம் கொடுக்க கூடாது. வந்துட்டாவ, நாளை போக மாட்டேன். வா, வண்டியில வீட்டுல கொண்டு விட்டுருது முடியும். பேசவே கூடாதுன்னு இருக்கேன், வா வா. ஏய் ஏய் ஏய், கோவப்பட்டாலும் அழகா தான் இருக்க. வா வா, வண்டியில கொண்டு விட்டுருது முடியா. எப்படி எல்லாம் அடி வாங்கி கொடுத்துட்டு வா வா, நான் போவேன் பாருங்க. சரி வா. ஓய், மனசு கேட்கல, அதான் வண்டி எடுத்துட்டு வந்தேன் முடியா. இது மாதிரி அவன் பெரிய வண்டி ஏசிட்டு கிடப்பான், சீக்கிரமா நான் கொண்டு விட்டு வந்துடுறேன் முடியா. பேசவே கூடாது. ஏப்பா, கோவப்பட்ட கூட அழகா இருக்கிய, ரொம்ப அழகா இருக்கட்டி. கோவப்பட்ட கூட நல்லதா இருக்கு. இதே கோவத்தை நீ அவங்கிட்ட கட்டியிருந்தா நான் எதுக்கு உன் மேல கோவப்பட போறேன்? நான் எதுக்கு அடி வாங்கி தர போறேன்? பொம்பளை பிள்ளை இப்படிதான் எப்பவும் கோமாவே நிக்கணும். அடுத்தவனை பார்த்தா இப்படிதான் முறைச்சிட்டு நிக்கணும். அப்பதான் பக்கத்துல வர்றதுக்கு பயப்படுவானுங்க. சிரிச்சுட்டு நின்னா அணைக்கலான்னா வருவானுங்க. பொம்பளை நெருப்பா நிக்கணும். பொம்பளை நெருப்பா இருந்தா தாண்டி பக்கத்துல வர்றதுக்கு பயப்படுவானுங்க, பொசிக்கிடுவான்னு தெரியும். நீ ரொம்ப கூலா இருந்த குளிர்காய தான் வருவானுங்க. வித விதப்பா இருக்கும்னு பக்கத்துல வருவானுங்க. எப்படி எல்லாம் பேசுறான்ப்பா. எனக்கோ சந்தர்ப்பம் கிடைக்காமலா போயிரும். அப்ப இருக்கு, உங்க வீட்டு தான் உங்க அத்தம்மா வந்திருக்கல, என்னைக்கு அது பேசுங்க. அப்ப இருக்கு. நாங்க எப்படி இருக்கோம் பார்த்தல, எங்க வீட்டுல எங்க அத்தம்மாவா இருக்கா. நான் இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், யாராவது பேசுறோம் இல்ல உங்க அக்கா மாப்பிளதான் பேசுறானா? எப்படி இருக்கும்? நாம சரியா இருந்தா இருக்கிறவங்க சரியா இருப்பாங்க. நாம விட்டு கொடுத்தோம்னா அன்னைக்குதான் வருவானுங்க. இதுகிட்ட பேசவே கூடாது. இப்ப கூட நம்ம மேல இறக்கப்பட்டிருக்கான்னு பாரு. நான் இறக்கப்பட பட மாட்டேன். தப்பு பண்ணதுக்கு என்னைக்கு இறக்கப்பட மாட்டேன். நீ பண்ணது தப்புதான், அதுக்கெல்லாம் என்கிட்ட மன்னிப்பு கிடையாது. அதுக்காக நீ பொண்டாட்டில ஆயிருமா? வா, வீட்டுல கொண்டு விட்டுருத. உன்னை பாதுகாக்க வேண்டியது என் பொறுப்பு இல்ல. கத்துன மூஞ்சில் அடிச்சிருவேன். வா, வண்டியாரு. இது அடிச்சாலும் நம்ம வீட்டுல கேட்க கூட மாட்டாவ, வர மாட்டேன். போ போ, இரு, என்கிட்ட நீ செமத்தி அடி வாங்குவா. ஓய் நிலடே, வண்டில வா. சரி சரி, கோப்பல்ல வா, வண்டியாரு. வா, எனக்கு டூட்டிக்கு நேரம் ஆகுது, என்ன நீ போ. இவனுக்கு பயந்து நடந்தே வந்திருக்கேன் 3 கிலோமீட்டர். யாப்பா, காலகையெல்லாம் வலிக்குது. என்ன பாடுபடுறானுங்கப்பா. பொறட்டு இனிமேல் அவங்கிட்ட பேசவே கூடாது. இனிமேல் அவ யாரோ நான் யாரோ. ஹாய் ஸ்வீட்ஹார்ட், நினைச்ச நீ இங்கோடு தான் வருவன்னு எனக்கு தெரியும். என்ன சரசம் பண்ணதுக்குன்னே வருவானுங்க போலுக்கு. நினைச்சேன் நீ என்ன பார்க்க இங்கோடி வருவன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன நான் கேட்டதுக்கு பதிலே காணோம்.
என்ன ஐ லவ் யூ சொல்லவே மாட்டியா? சரி நீ ஐ லவ் பிறவே சொல்லிக்க. அப்பாவை கூப்பிட்டு வந்து வர்றபடி உங்க வீட்டுல என்ன பொண்ணு கேட்க உடனே உடனே உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும். இதுக்கு மேல பொறுமையெல்லாம் இருக்க முடியாது. உனக்கும் பொறுமையா இருக்க முடியாது தெரியும். பிடிச்சிருக்கு கிராமத்துக்குள்ள காதல் சொல்லுக்கு வைக்க போடுத, அதுக்காக நான் இருக்கக்கூடாதுல்ல. அதான் மத்த வேலையெல்லாம் பார்க்கலான்னு ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு இருக்கேன் இரு. இந்தா இந்தா வாங்கிக்க. என்ன அதிர்ச்சியா இருக்கும். எப்படா இவங்க வந்தா நாம வருவோம்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்படிதானே யோசிக்க. இனிமேல் இந்த இசைத்தமிழ் எங்கெல்லாம் இருக்காளோ அங்க இந்த கிஷோர் இருப்பான். இந்த இசைத்தமிழ் தூளில் இருப்பா துரும்பில் இருப்பா. அதே மாதிரி இந்த இசைத்தமிழ் எங்கெல்லாம் இருக்காளோ அங்க இந்த கிஷோர் இருப்பான். ஏன்னா இந்த இசைத்தமிழ் இல்லாமல் இந்த கிஷோர் இல்லை, கிஷோர் இல்லாமல் இசைத்தமிழ் இல்லை. நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லை. ஐ லவ் யூ டே. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. எப்படி கண்டுபிடிச்ச பத்தியா? நீ சோறு கொண்டு போகும்போதே நான் பார்த்துட்டேன். எப்படி வருவன்னு எனக்கு தெரியும். அதான் உன்னையே ஃபாலோ பண்ணி வந்தேன். ஐ லவ் யூ. ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கோமா. சீக்கிரம் கல்யாணம் பண்ணி ஆகணும் பாத்துக்க. உன்னை மோல் பிள்ளைலாம் மிஸ் பண்ண முடியுமா? அந்த துருன்னு வர அந்த கண்ணு, அந்த முண்ட கண்ணு, பொம்பளி மாஸ் மாதிரி ஒரு உதடு, ஒரு கண்ணும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சொல்லிக்காத ஒரு உடம்பு சைஸு, மொத்தத்துல ஒரு பேரழகி. பார்த்துக்கிட்டே இருப்பேன்டினாலாம் காலத்துக்கும் பார்த்துக்கிட்டு இருப்பேன். இனியெல்லாம் அவன் அப்பன்கிட்ட சொல்லி பிரயோஜனமே இல்லை. வரம்பு கையில இருந்து வச்சிருக்க, வெளுத்து வாங்கி யார் கேட்கறான்னு பாப்போம். நீ வாங்குறியா நான் வாங்கட்டுமா? நேர வண்டி ஊருக்குள்ள விடு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணு கேட்டு வரட்டுமா? சொல்லு. உன்னதான் கேட்க. இங்க பாரு, உங்க அப்பா கிட்ட தான் நான் பேசுறேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா ஃபாரினுக்கு பிறந்து போயிடலாம். உனக்கு வெளிநாடு ஃபுல்லா சுத்தி காட்டுறேன், சரியா? என்ன சரிதானே? உன்கிட்ட கேட்க, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் பார்வையை காட்டி கொடுக்குது. பிடிக்கலதான் எனக்கு சொல்லியிருப்பியா? இசை அடி இசை தமிழ் என்னவா? ஐ லவ் யூன்னு சொன்ன. பிடிச்சிருக்கா? இல்ல இனி இதை பிடிச்சிருக்கான்னு கேட்க மாட்டேன். நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், சரியா? கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். சரி ஒரே ஒரு வாட்டி என்னங்கன்னு கூப்பிட. இல்ல கிஷோர்னு கூப்பிட்டாலும் ஓகே தான், அத்தான்னு கூப்பிட்டாலும் ஓகே தான், மாமான்னு சொன்னாலும் சந்தோஷம் தான். என்ன என்ன ஒரு வாட்டி கூப்பிடுவியா? கூப்பிடுவியான்னு கேட்டேன். மாமான்னு என்ன ஏதாவது ஒரு முறை சரி கூப்பிடுவியா? நீ என்ன கூப்பிடலாம். இந்த இந்த மொழி தாண்டி எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சது. ஏதாவது பேச அங்க பாரு கொடுத்துட்டு ஓடிடணும். இதை புடி. உனக்காக ஆசையா டைமண்ட் மோதிரம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த தங்க சிலைக்கு வைரத்தால அலங்காரம் பண்ண போறேன். இந்த புதிய கையை கட்டு. உன் பார்வையே 1000 சம்மதம் சொல்லுது. உன் பார்வை போதும். ஐ லவ் யூ. நாம ரெண்டு சேர்ந்து வாழ்ற அந்த நாள் சீக்கிரம் வரணும். அந்த நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த நாள் எப்போ வரும்னு ஒவ்வொரு நொடியும் காத்துக்கிட்டு இருக்கேன். நாம ரெண்டு சேர்ந்து வாழ்ற அந்த அழகான வாழ்க்கை கற்பனையில வாழ்ந்துகிட்டு இருக்க. நான் உனக்கு புருஷனா, நீ எனக்கு பொண்டாட்டியா, நாம ரெண்டு பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா சந்தோஷமா வாழ்றது நாள் தான் காத்துக்கிட்டு இருக்க. ஐ லவ் யூ பொண்டாட்டி. ஐ லவ் யூ. இந்த புடி, இந்த கிஃப்ட் உனக்கு தான். இல்ல என்ன காலமரம் வந்திருக்கீல, இன்னத்துக்கு வர மாட்டீல? தேவைப்பட்டிருக்கு, அதான் வந்தோம். இல்ல என்ன கோவமா இருக்கீல? எதுக்கு? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. ஒரு வாட்டி தான் ஒரு விஷயத்த சொல்லலாம், திரும்ப திரும்ப சொல்ல வச்சா எங்கெல்லாம் பார்த்தா கியான போய் மாதிரியா பாட்டி தெரியுது. யார்ல யார் என்ன பண்ணா? நீயே சொல்லுங்க பாட்டி. ஒரு தவற ஒரு வாட்டி சுட்டி காட்டலாம், அதை திருத்திக்கலன்னா கை கழுவிட வேண்டியதான். என் துணியெல்லாம் அயன் பண்ணி வச்சுட்டு நம்ம போயிருக்கலாம்ல. அண்ணன் வீட்டுக்கு போறதா போதும், அத்தை பிடிக்கிட்டு போறது. என் துணியெல்லாம் யார் அயன் பண்ணி தருவா? இவனுங்க வேற அவனுக்கு துணியை வேற ஃபுல்லா நிறைச்சு வச்சிருக்கானுங்க. 3 பேருக்கு செத்து ஒத்த ரூம். இவனுக்கு இஷ்டத்துக்கு வேற உழைச்சு போட்டுருக்கானுங்க. எப்பா அம்மையெல்லாம் வச்சதுக்கு அப்பா அப்பமே அம்மையை டைஸ் பண்ணிருக்கலாம். எப்பா என் துணி எங்கப்பா? நீ எட்டு குறுக்க வந்த? நீங்க ட்ரெஸ் கட்டிங்களா, அதை எடுக்க வந்த. யா துணி எனக்கு எடுத்துக்க. அது வேண்டாம். வீட்டுல யாரும் இல்ல? இல்ல அத்தை,
சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டாங்க. அது அந்த துணியெல்லாம் தேய்க்கணும். என்ன? அது என்ன, நான் எடுத்து தரேன். துணியெல்லாம் எடுக்கணும். ஆகா, ஒன்றும் சொல்லலை. அப்படின்னா இவன் ஒன்றும் சொல்ல மாட்டான். என்ன பண்ணுதாங்க? அதான் ஆகா, நமக்கு என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண மாட்டேங்க. கத்தி ஊற குட்டிடுவான்னு நினைச்சேன். நம்ம தொட்டா ஒன்றும் சொல்லலையே. நீங்க துணி தானே கேட்டீங்க? ஆமா. நான் எடுத்து தரேன். என்ன பண்ணுதாங்க? நான் எடுத்து தரேன். பாட்டிலாம் எங்க? அங்க மொத்தத்துல. மாடி, நீங்க ட்ரெஸ் தானே கேட்டீங்க, நான் எடுத்து வச்சுட்டு போறேன். அது வந்து நீ நல்லா அழகா இருக்க. அதாவது அது வந்து ஏதாவது பொண்ணா போட்டு கொடுத்துருவாளோ, அவ்வளோதான். என் அண்ணனுக்கு என்ன குடி தோண்டி புதைச்சிருவானுங்க. ஆனால் இவளை பார்த்தா சொல்லி கொடுக்க மாதிரி தெரியலையே. இன்னும் ஒரு ஸ்டெப்பு போய் பார்ப்போம். ஒன்றுமே பண்ணலை. அப்படின்னா அந்த கட்டில் என்னமோ இருக்கு பாரு. எங்கத்தான்? அந்த கட்டில் பெட்ஷீட்டை கொஞ்சம் மாற்றணும். மாற்றி தரியா? சரி. மாத்து. இது ரெட்டிச்சடையா? ஆமா. அது கொடுத்துட வேண்டியதான். அது என்ன விடுங்கத்தா. நீங்க பெட்ஷீட் என்ன மாத்த சொன்னீங்க, என்ன விடுங்க. அது ஆமா. இந்த இல்ல, அது வந்து நீ வெளியில போமா. இனிமேல் இந்த ரூமுக்குள்ள நான் பார்க்க கூடாது. கிளம்பு. அம்மைக்கு உண்மையில அறிவு கிடையாது. அவளை பொம்பளையான்னு கேட்க வயசு பயிலுக்கு இருக்க வீட்டுல ஒரு சின்ன புள்ளைய கூட்டு கொண்டு வச்சுக்கிட்டு இங்க பாரு, நீ கிளம்பு, நான் பண்ண விட்டுட்டு வரேன். இதுக்கு மேல ஒரு நாள் இங்க இருந்த பொண்ணுங்க. கிளம்பு. அத அம்மைக்கு பாடம் காட்டினதான் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர. அடிச்சே மானம் கட்டவர. அந்த பெல்ட் எடு. அடிக்கலாம் வச்சுக்கிடாத. சின்ன 5-6 குடுல அவனுக்கு. இப்ப நான் அடிச்சா செத்தே போயிடுவான். இன்னும் 5-6 குடு. எவ்வளவு கீழ்த்தரமான வேலையை உன்னால பார்க்க முடிஞ்சது. அது சின்ன பிள்ளை உனக்கு தெரியாது. ஒரு பொண்ணு உன்னால எப்படி தொட முடியுது? நீ என்ன மிருகமாடா? ஒரு பொண்ணை காதலிக்காம, ஒரு பொண்ணை மனசை சுமக்காம அவளை உன்னால எப்படி தொட முடிஞ்சது? அவ்வளவு கீழ்த்தரமான ஜென்மமாடா நீ. நல்ல நேரம் வந்தா இல்லைன்னா இவ்வளவு கீழ்த்தரம். இல்ல, நீ எந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கன்னு தெரியுமா தெரியாதல? தெரியும், எல்லாம் தெரியும். இல்ல, அது சின்ன பிள்ளைன்னு தெரியுமா தெரியாதா உனக்கு? காலேஜ் படிக்க அவளுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? எதுக்கு அந்த பிள்ளை அப்படி நடந்துக்கிட்ட? அந்த அம்மா கிட்ட போய் கேளு. அவளுக்கு தனியா வச்சிருக்க. இல்ல, இது எவ்வளவு அசிங்கன்னு உனக்கு தெரியாது. நான் தொட்டேன், அவன் ஒண்ணும் சொல்லல. ஒன்னும் சொல்லலையா? ஆமா, நான் தெரியாம ஃபர்ஸ்ட் இடிச்சேன். இப்ப அவளுக்கு பிடிக்கலன்னா இந்த ரூம் விட்டு போயிருக்க வேண்டியதானே? இல்ல, நான் 2வது கொஞ்சம் கொஞ்சமா தான் தொட்டேன். அப்ப மாதிரி இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்ல வேண்டியதானே? அவ எதுவும் சொல்லல. அதனால நீ புகுந்து விளையாட பார்த்திருக்க. இல்ல, அவளே தடுக்கல அப்படின்னு நினைச்சிட்டேன். ஒரு பொண்ணுக்கு எடுத்தோன்னே எதுவும் புரியாது. இங்க எல்லாத்தையும் தெரிஞ்ச பொண்ணுன்னு எதுவும் கிடையாது. உன்னை அத்தை புள்ளையதான் பார்த்திருப்பா. நீ என்னமோ பண்ணுதுன்னு மட்டும் தான் புரிஞ்சிருக்கோம். அதை சுதாரிக்க தெரிஞ்சிருக்காது. அது உன் மேல இருந்த நம்பிக்கை. அத்தை பையன் கேஸ்ல தொழுதுன்னு கூட நினைச்சிருக்கலாம்ல. உன் துணியை துவச்சு போடுதா, நம்ம ரூமை கிளீன் பண்ணி போடுறா. நீ தெரியாம இடிச்சிருக்க. இதே மாதிரி சாதாரணமா நினைச்சிருக்கலாம். நீ அத அவனுக்கு இடம் கொடுத்தா எப்படி நினைச்ச? இல்ல, மத்த இடத்த தொட்டா பரவாயில்ல. இல்ல, அவளை சும்மா தான் இருந்தா. நீங்க எதுக்கு போட்டுக்கிட்டு அப்போ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? என்னது? என்னதா? என்னாலலாம் கல்யாணம் பண்ண முடியாது.
அப்ப எதுக்குல இதை பண்ணுன? கல்யாணம் பண்ண மாட்டேங்க, அப்ப எதுக்குல இதெல்லாம் பண்ணுன? அது தோணுச்சா? அது எப்படில அடுத்த பிள்ளைய தொடதுக்கு உனக்கு தோணும்? அவளை தொடதுக்கு நமக்கு என்னென்ன உரிமை இருக்கு? அவ உன்னை விரும்பினாளா? உன்னை கட்டிக்கிறேன்னு சொன்னாளா? எந்த உரிமையில இன்னொருத்தி தொட்ட? சரி, இதை பெருசுப்படுத்தாங்க. பாட்டி வீட்டுல இருக்காங்க, பெரிய பிரச்சனை ஆயிரும். அவளே அமைதியாக இருந்தா நீங்க ஏன் ரெண்டு பேரும் கோப்படுறீங்க? இவெல்லாம் அடிக்கலாம் வச்சுக்கிடாங்க சொல்லிட்டா. என்ன கொண்டு போடல? இல்ல இது என்னல அசிங்கமா இல்ல உனக்கு? இல்ல, உனக்கு இதுக்கு மேல வெட்டிக்க முடியாது. உனக்கு அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணதுக்கு வழியே பாரு. சும்மா தேவையில்லாம பண்ணிக்கிட்டு இருக்காத. ஏம்ல, அதான் அந்த பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்க, கல்யாணம் பண்ண வேண்டியதானே? அதான் துறக்குள்ள தொற்றுக்கு எப்பறம் என்ன? அவளே சும்மா தானே இருக்கா, நீங்க சும்மா இருக்க வேண்டியதானே? உன்னை அடிக்க கூடாது பாத்துக்கிட்டு இருக்க. ஒண்ணு வச்சிடாத. எதுக்கு தொட்டுன்னு கேட்க? கெட்ட நேரம். எனக்கு கல்யாணம் வேண்டாம், எனக்கு இதனால இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்ல. அப்போ எதுக்கு இப்படி பண்ண? எதுக்கு பண்ண எல்லாமே நடக்கும், நடக்கணும். இன்னும் 2 பேரும் முழுமான மாதிரி நீங்க 2 இருக்கிய. இதுல எனக்கு வேற உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட வழிய காணல. உங்களுக்கு மட்டும் அந்த பிள்ளைங்க காதலிக்கிறேன்னா நீங்க என்ன பண்ணிருப்பிய? காதலிச்ச போய் உங்களுக்கு தெரியல, அப்பப்போ சின்ன சின்ன விளையாட்டு குறும்புத்தனம் பண்ணிட்டு உங்க பொண்ணை கழிச்சிட்டு இருக்கீங்க. அவங்க இல்லைன்னா எந்த மனுஷனும் தர்மாரதனை செய்வான். அப்படின்னா எனக்கா தொடர்ந்து நினைக்கல. நான் சும்மா நின்றுட்டு இருந்தேன், வந்து இடிச்சா. என்ன அறியாமலே என் உடம்பு என் கண்ட்ரோல்ல இல்ல, அவ்வளவுதான். மற்றபடி நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா தொடல. நீங்க நினைக்க மாதிரி எல்லா தண்டிலாம் போயிருக்க மாட்டேன். அது அந்த நேரத்தை தெரிஞ்சு அவ்வளவுதான். தப்பு பண்ணதுக்கு ஏன் பேசிக்கிட்டு இருக்க நீ? கழுவட்ட போயில அசிங்கத்தை பண்ணிட்டு விளக்கம் கொடுத்துட்டு இருக்க நீ. நல்ல பிள்ளை என்ன பண்ணிருக்கணும்? அவன் அதை தட்டி விட்டுருக்கணும். அப்பவே எனக்கு புரிஞ்சிருக்கும், என் உடம்பு நான் கண்ட்ரோல் பண்ணிருப்பேன். அவன் என்ன கொடுத்தா? என் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு தெரியாது, ஒரு ஆம்பளை தொடானே தொட்டா என்ன அவனுக்கு தெரியாது. தொட அவன் விட்டு கொடுத்தான், என்னால இருக்க முடியல. அதான் அடுத்த கட்டத்துக்கு போனேன். தப்பு ஏன் மேலனா அதுல 100% அவ தப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் திருப்பி தொடும் போது என்ன பலான்னு அறிஞ்சிருக்கணும், இல்ல முறைச்சு பார்த்துக்கணும், இல்லன்னா வீட்டுல கிட்ட கூப்பிட்டுருக்கணும். நான் ஏதாவது தப்பு பண்ணிருப்பேன். இதைத்தானே இசைத்தமிழும் பண்றா. அவன் பேசும்போதெல்லாம் இடம் கொடுக்கா, அப்போ அவனும் அடுத்த கட்டத்துக்கு இப்படிதானே போவான். இசை இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கா, இடம் கொடுக்கா. அடுத்து இவன் பண்ண மாதிரி அவனும் பண்ண போறான். என்னைக்கு அது தனிமை கிடைக்க போது அன்னைக்கு தப்பு நடக்கும். பார்த்துக்கிட்டே இரு, அதுக்குள்ள அவளை கொண்டு துண்டமாக்கிறேன். உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியலையா? சத்தியமும் முடியல. அவ தடுத்து நான் கண்ட்ரோல் பண்ணிருப்பேன், அவ தடுக்கவே இல்லை. அதனாலதான் எனக்கு அடுத்துன்னு உணர்ச்சி வந்தது. நானும் வாலிபள்ளியில இப்படி இல்லையே. நீங்க வாலிபள்ளியில இல்ல, அதான் அப்பவுமே அவளை பாத்திய. இதான் அப்பவுமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிய. அதனால உனக்கு பேச தெரிஞ்சிருக்காது. நான் இது வரைக்கும் எந்த பிள்ளையும் பார்த்ததில்ல, எவக்கிட்டையும் நின்னதில்ல, எந்த பொண்ணு வாசனையும் வந்ததில்ல. வயசு அதான் தப்பு பண்ண பார்த்தேன். உனக்கு அவளை பிடிக்குமா? சரி, பிடிக்காது. பிடிக்காம எப்படி? இதுக்கு பிடிக்கணும்னு எவ்வளவு பெரிய வேலை பார்த்துட்டேன். அசிங்கப்படுத்திட்டாலே. இவனுக்கு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டால, இவனுக்கு லேஸ்ல விட மாட்டானுங்களே. இதை பெரிய விஷயமாக்கிடுவானுங்களே. ஐயோ, எனக்கு எவ்வளவு படுத்திட்டால. இது வரைக்கும் நான் எவ்வளவு எடுத்து பார்த்ததில்லை. நான் இதுக்கு இந்த வெண்டதால பார்த்தேன். இந்த புள்ள முதல்ல என்ன பலான்னு அறிஞ்சிருந்தா, இது என்ன புள்ள என்ன அடிச்சுக்க வேண்டியதானே? ஐயோ, என் உணவா போச்சு. என்ன எங்க அம்மா காலி சொல்லணும், அவனை கண்டு துண்டமாக்கணும். வீட்டுல ஆம்பளை பையன் இருக்கானுல, புள்ளைய கொண்டு விடுதம. இப்படி அம்மா எங்கேயாவது இருப்பாளா? சும்மாவா கிங்ஸ் அறுத்து கிடைக்காமல ஒரு அருமை கண்டத. வீட்டுல பையன் ஒத்தையில இருக்கானு. தப்பு நடந்திருந்தா என்ன பண்ணிருக்க முடியும்? இனி இப்படி அசிங்கப்படுத்திட்டாலே எங்க அம்மா. நானு கல்யாணம் பண்ணக்கூடாது, எவனையும் காதலிக்க கூடாது வைராக்கியமா இருந்தேன். என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்டால. ஒரு சின்ன விஷயம், அல்ப சுகத்துக்கு நீ இவ்வளவு தலை புரிய வேண்டியிருக்க. நான் எப்படி தலை காட்டுவேன்? இனி எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் என் அண்ணனுங்க மூஞ்சில முடிப்பேன்? இத்தனை வருஷம் ஆகுது, அவனுக்கு இப்படி எதுவுமே பண்ணதில்லை. நான் போய் இப்படி பண்ணிட்டேன். தெருவில் ஒரு பிள்ளைகிட்ட கூட பேச மாட்டானுங்க. ஒரு பிள்ளைகிட்ட போய் பல்ல காட்டி பேசணும், ஒரு பிள்ளைகிட்ட தானா போய் பேசணும்னு ஒரு பிள்ளைகிட்ட பேச மாட்டானுங்களே. நான் எப்படி இவங்க மூஞ்சில முடிப்பேன்? எல்லாம் இவ்வளவு வந்தது. நான் அவளை பக்கத்து போகும்போது செருப்பு பத்தி நான் அடிச்சிருந்தானா அப்படியே பொத்திக்கிட்டு தவளை குனிஞ்சு போயிருப்பேன். என்னாச்சு இந்த பிள்ளைக்கு? இந்த பிள்ளையும் தடுக்கவே இல்லை. என் புத்தி என்ன வேலை பார்க்கும்? எதுக்கு அந்த புலி சத்தம் போட்டுட்டு இருக்கிய? எதுக்கு மணி சத்தம் போட்டுட்டு இருக்கானே? ஓ, சின்னவன் என்ன வேலை பார்த்துதான் தெரியுங்களா? என்ன சொல்ற? உனக்குலாம் அறிவு இல்ல?
ஏய், நீ பொம்பளை பிள்ளை தானே, உனக்கு அறிவில்ல? என்ன ஆச்சுதே? என்ன ஆச்சுடா? கொஞ்சம் பிந்தி போயிருந்தோம்னா எல்லாம் முடிஞ்சிருக்கும். இந்த போதாதுக்கிட்ட சொன்ன வயசு பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு வராதன்னு என் தலையில இடி இறக்கிட்டானே. இடி இறக்கிட்டானே. நீ பொம்பளை பிள்ளை தானே, ஒழுக்கங்கிறது நம்ம ரத்தத்துல இருக்கணும். கேவலம் இல்ல, ஒரு ஆம்பளை 10 அடி நம்ம பக்கத்துல வந்தாலே அவனை முறைக்க வேண்டாம், நெருப்பா இருக்க வேண்டாம். வெக்கம் கட்ட சென்மம். சொருப்ப கொஞ்சம் அடிக்க நீங்க வந்து போயிரு. கத்தி கூப்பிட மாட்டேன். வீட்டுல பாட்டி இருக்காங்க, அப்பா இருக்காங்க, ஒரு சத்தம் மட்டும் கூப்பிட மாட்டேன். நம்ம அத்தான் தான் நினைச்சேன். ஐயோ என்னத்தான் சொல்ல. இந்த பாதவத்தி ராஜ்கிட்ட என்னத்தான் சொல்ல. அவனை விரும்புதேன்னு சொன்னானா இல்ல உன்னை கட்டிக்கதே சொன்னானா? இல்ல. உங்களால என்ன சொல்லுன்னு எனக்கு தெரியல. பாரு, அதான் உன்னை விரும்பல, உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்ல. பாரு, எதுக்கு எனக்கு இடம் கொடுத்தா? இல்ல அத்தான் அதான். எனக்கு கிறுக்கு பிடிச்சிடும் போல இருக்கு. இதே தப்பு தானே அவளும் பண்றான். என்ன பண்ணுவேன் என்னை இப்படி சித்திரவதைப்படுத்துறாள. ஒருவேளை தப்பு நடந்து அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான்னு என்ன பண்ணுவா? நாங்க வரலன்னா அதான் நடந்திருக்கோம். இல்ல அப்பெல்லாம் அத்தை பண்ண மாட்டாரே. இந்த பிள்ளைலாம் திருத்த முடியாதியா, திருத்தவே முடியாதியா அந்த பிள்ளைலாம். இல்ல, உனக்குலாம் புத்திமை சொல்றது வீணு. உன்னை நீ தான் பாத்துக்கணும். அண்ணா, நான் ஒரு முடிவு எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு பைத்தியமே பிடிச்சா புத்திமதி சொல்லியோ அடிச்சோ திருத்தவே முடியாது. நாம தான் ஏதாவது முடிவெடுக்கணும். சொல்லியும் பார்த்தாச்சு, அடிச்சும் பார்த்தாச்சு. இதுக்கு மேல நான் இப்படி இருந்தா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும்.